ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே ஹெல்தியான, ரொம்பவே டேஸ்டான பச்சை பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி இல்லை சீரக சம்பா அரிசி எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவு பச்சை பயிறு சேர்த்துக்கணும். நான் 1.5 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்காக 3/4 கப் அளவு பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கணும். இது சாப்பாட்டு புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் இது ரெண்டையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் ஊற வச்சுக்கணும். நீங்கள் பாஸ்மதி அரிசியோ சீரக சம்பா அரிசியோ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே பச்சை பயிரை மட்டும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதுக்கு விசில் கம்மியாக தான் விடுவோம், அதனால தான். இப்போ இதுக்காக ஒரு விழுது அரைச்சிக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், 2 பூண்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த விழுது தான் பச்சை பயிறு சாதத்துக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே 6 பல்லு பூண்டை முழுசாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு வரமிளகாயை பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கணும். இந்த டைமில் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியோட வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த மெஷரிங் கப்பில் 1.5 கப் அரிசி, 3/4 கப் அளவு பருப்பு, மொத்தமாக 2.25 கப் அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போனா 4.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. இதுதான் மெஷர்மெண்ட்டு. நான் இப்போது மொத்தமாக 4.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரிசியும் பருப்பையும் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது மேலேயே கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இந்த சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசிக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டுக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான பச்சை பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாமே ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.